ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு போனாராம். ஒரு ஆச்சரியமான ஒரு பதிலை அந்த மகன் அப்பா கிட்ட சொன்னானாம். எது நமக்கு சொத்து, எது நம்மை பணக்காரராக வைத்திருக்கும் என்பதை நம்ம மறந்துவிட்டோம். வேணும் முக்கியம்தான், ஆனால் பண ஆசை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஹாய் பிரைஸ் லாட். இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்ப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு முறை ஒரு பணக்கார தகப்பன் ஒருவர் தன்னுடைய மகனுக்கு எவ்வளோ செல்வத்தை சேர்த்து வச்சிருக்கிறாரு, தன்னுடைய மகனை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்றத காட்டுறதுக்காக அவர் என்ன பண்ணாராம், அவர் ஒரு தூரமாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு போனாராம். ஒரு கிராமப்புறமான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாராம். அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு அங்கே ஒரு சில காலம், ஒரு சில நாட்கள் அங்கே தங்கிவிட்டு அங்கே இருக்கிற தன்னுடைய ஃப்ரெண்டுடைய வயல் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு அங்கே கொஞ்ச நாள் இருந்து விட்டு அவர்கள் திரும்பி வந்தாங்களாம். அப்படி அவர் அந்த தகப்பன் தன்னுடைய மகனை காரில் கூட்டி வரும்பொழுது அந்த அப்பா மகனை பார்த்து கேட்டாராம், அங்கே இருக்க இடத்தெல்லாம் பார்த்தியா? அதெல்லாம் இடம் எப்படி இருந்தது? நான் உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துருக்குறேன் அப்படின்ட்டு அப்பா சொன்னாராம். அப்போ அந்த பையன் சிரிச்சு கொண்டே ஒரு ஆச்சரியமான ஒரு பதிலை அந்த மகன் அப்பா கிட்ட சொன்னானாம். அப்பாவை பார்த்து, அப்பா ரொம்ப நன்றிப்பா, நம்ம எவ்வளோ ஏழ்மையான மக்கள் என்பதை நீங்கள் எனக்கு காட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னானாம். இவருக்கு பயங்கர ஆச்சரியம். ஏன்பா நீ இப்படி சொல்கிற? நம்ம ஒரு நல்ல இடத்துல தானே இருக்கோம், நம்ம எவ்வளோ பணக்காரராக இருக்கோம், நம்ம எவ்வளோ நல்லா இருக்கோம், நீ எப்படி இந்த வார்த்தையை சொல்கிற அப்படின்ட்டு அப்பா கேட்டாராம். அப்போ அந்த மகன் சொன்னானா, அப்பா நம்மக்கிட்ட ஒரு நாய் இருக்குது, அவங்கக்கிட்ட 10 நாய் வச்சுருக்குறாங்கப்பா. நம்மக்கிட்ட நம்ம 4 பேர் இருக்கோம், அவங்க குடும்பத்திலையோ 20 பேர் இருக்கிறாங்க. நம்ம குளிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு குளம் வீட்டுக்குள்ளே இருக்குது, ஆனால் அவங்களுக்கு ஒரு ரிவரே ஒரு குளிக்கிற இடம் போல் இருக்குது. நாம் விளையாடணும் அப்படின்னா ஒரு சின்ன லான்குள்ளே விளையாடுறோம், ஆனால் அவங்க விளையாடணும் அப்படின்னா ஏக்கர் கணக்கான இடம் அவங்களுக்கு இருக்குது. நாம் சாப்பிடணும் அப்படின்னா வெளியில் போய்ட்டு கடையில் வாங்கி சாப்பிட்றோம், ஆனால் அவங்களுடைய சாப்பாடை அவங்களே உருவாக்குறாங்க. நமக்கு இரவில் வெளிச்சம் வேணும் அப்படின்னா லைட்டை போட்டு வெளியில் போகிறோம், ஆனால் அவங்களுக்கு வானமே ஒரு வெளிச்சமாக இருக்குது. தேங்க்யூப்பா, நம்ம எவ்வளோ புவராக இருக்கிறோன்றத நீங்கள் காட்டினீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது தான் அப்பா புரிஞ்சுக்கிட்டாராம், பணம் நமக்கு முக்கியம் இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்க தான் முக்கியன்றத அப்பா புரிஞ்சுக்கிட்டாராம். வேதத்திலும் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை குத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமாங்க, அநேக சமயத்தில் நம்ம பணத்தை சம்பாதிக்கணும், பணத்தில் நல்லா சம்பாதிச்சு நம்ம ஒரு பணக்காரனாக வாழணும், நன்றாக பணத்தை சம்பாதிக்கணும் நம்ம யோசிக்க போகிறோமே தவிர, நமக்கு ஆண்டவர் ஆல்ரெடி எது நமக்கு சொத்து, எது நம்மை பணக்காரராக வைத்திருக்கும் என்பதை நம்ம மறந்துவிட்டோம். ஒரு காலத்தில் பார்க்கும்போது கூட நிறைய சொந்தக்காரர் இருக்கிறாங்க, கூட நிறைய பேர் இருக்காங்கன்னா அதுதான் மிகப்பெரிய சொத்து நினச்சிருந்தாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பணத்தை சம்பாதிச்சா தான் சொத்து நினச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எது சொத்து? உங்களுக்கு பணம் சொத்தா, இல்லை உங்கள் கூட இருக்கிற நண்பர்களும் உங்கள் கூட இருக்கிற நல்ல உறவுகளும் உங்களுக்கு சொத்தா? ஒருவேளை பணத்தின் மீது ஆசையாக நம்ம இருப்போம் அப்படின்னா எப்பொழுதே பணத்தின் மீது இருக்கிற ஆசையை விட்டுரும். ஏன்னா பணத்தின் ஆசை எல்லா தப்புக்கும் எல்லா தீமைக்கும் வீராக இருக்கான். அதனால் பணத்து மேலே இருக்க ஆசையை விட்டுடலாம். பணம் வேணும் முக்கியம்தான், ஆனால் பண ஆசை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அதுக்கு பதில் நம்ம கூட இருக்கிற நண்பர்களையும் நம்ம கூட இருக்கிற நல்ல உறவுகள் தான் நம்மளுடைய சொத்து. அந்த சொத்துக்களை நம்ம பார்த்தாலே அதுவே பெரிய சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அதனால் பணம் இல்லையே என்று கஷ்டப்படாமல், பணத்தை நல்லா சம்பாதிக்கணும் என்று கஷ்டப்படாமல், நம்ம கூட இருக்கிற காரியத்தை வைத்து நன்றாக சந்தோஷமாக வாழும். God bless you.